நீங்க எப்பவும் தனிமைய விரும்புவீங்களா? உங்கள எல்லாரும் கூட்டத்த பார்த்தா பயமான்னு கேக்குறாங்களா? நீ யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன்னு ஒதுக்குறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தனிமையில இருப்பது சாதாரண விஷயம் இல்ல. அது எல்லாராலயும் முடியாது. அவங்களால முடியாததுனால உங்கள அப்படி சொல்றாங்க. நம்ம இப்ப வாழ்ற இந்த கவனக்குறைவு கலாச்சாரத்துல, ஆழ்ந்த கவனத்த தக்க வைத்துக் கொள்ளும் இந்த திறன் யாருக்கும் எட்டாத பொக்கிஷம். தனியாக இருப்பதை விரும்புபவர்களிடம் மக்கள் பொறாமைப்படும் இந்த குணங்கள் இருப்பது உறுதி. அது என்னென்ன குணங்கள்னு பார்க்கலாம். வாழ்க்கை கடினமாகும்போது நீங்கள் எளிதாக மீண்டு விடுவீங்க. எல்லாத்துலயும் பொருளோட அளவை விட தரத்தையே தேர்வு செய்வீங்க. குறைவான நண்பர்கள், ஆனால் ஆழமான நட்புகள் இருக்கும். குறைவான பொழுதுபோக்குகள், ஆனால் உண்மையான நிறைவோடு இருக்கீங்க. குறைவான அனுபவங்கள், ஆனால் அர்த்தமுள்ளவை. சிறந்த முடிவுகள் எடுக்கிறீங்க. உங்களை சுற்றி நிலையான உறவுகள் இருக்காங்க. முக்கியமில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன விரும்புறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களின் உறவுகள் தூய்மையானவை. நீங்கள் நண்பர்களை சிகிச்சையாளராகவோ அல்லது பெற்றோராகவோ கூட்டாளர்களாகவோ மனநல ஆலோசகராகவோ பயன்படுத்தல. பிரச்சனைகளை வித்தியாசமாக அணுகி அதை சிறப்பாக தீர்த்து வைப்பீங்க. கவனச்சிதறல் இல்லாம தனியாக இருக்கிறதால நீங்க நினைக்கிறது தான் உங்க வாழ்க்கையில நடக்குது. யாருடன் இருந்தாலும் தனிமையில கணிசமான நேரத்தை செலவிடுறதால நீங்கள் உறுதியானவங்க. மத்தவங்கள வழிநடத்துறதுல வியக்கத்தக்க வகையில சிறந்தவர்களாக இருக்கீங்க. சரி, இதுல எத்தனை குணங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. இதுல நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களால செய்ய முடியும், அதனால உங்கள டெவலப் பண்ணிக்கங்க. மொத்தத்துல நீங்க தான் இந்த உலகத்துல ஹீரோ ஹீரோயினியா இருக்கீங்க. நீங்க தான் சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. நீங்க அடைய வேண்டியதை அடைஞ்சே தீருவீங்க. தனிமை பலவீனமில்ல, பலம். லெட்ஸ் என்ஜாய் த லைஃப் ரைட்.